திருப்பாவை பாசுரம் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். எங்களை முன்னதாகவே எழுப்பி விடுவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, உனது வீட்டின் பின்வாசலில் இருக்கக்கூடிய தோட்டத்து குளங்களில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன, ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடை அணிந்த துறவிகள் தங்களுடைய வெண்மையான பற்கள் ஒளி வீச திருக்கோயில்களுக்கு சங்கநாதத்தை முழங்குவதற்காக சென்று விட்டார்கள். ஆனால் நீயோ பெண்ணே, சங்கும் சக்கரமும் தன்னுடைய அழகான வலிமையான கைகளில் ஏந்தி இருக்கக்கூடியவனும் அழகான தாமரை போன்ற கண்களை உடையவனுமாகிய அந்த கண்ணபிரானை நாங்கள் பாடிக்கொண்டிருக்கின்றோம். அதை கேட்டும் நீ இன்னும் எழாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய ஒரு தோழியை எழுப்புவதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரம் இன்றைய 14ஆம் நாள் பாசுரம்.